மட்டன் பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மட்டனை வேக வைக்காம பிரியாணி செஞ்சுருக்கேன். கடையில் நேற்று வாங்கிட்டு வரும்போதே இது வந்து சின்ன ஆடு, அதனால வேக வைக்கக்கூடாது, அப்படியே வதக்கி கொட்டி செய்யலான்னு கடைக்காரங்க அண்ணா சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்போவுமே மட்டன் வந்து நம்ம மயிலாடுதுறையில் பூக்கடத்திருக்கிட்ட அண்ணா சிலை இருக்கும், அங்கே வந்து சகா அண்ணன்ட்ட தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நேற்று தங்கச்சி ஊர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டு எப்பொழுதும் போல் பிரியாணிக்கு எல்லா பைசஸும் போட்டுட்டு மட்டனை மட்டும் வேக வைக்காமல் செஞ்சுட்டேன். கூட வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துறது சொல்லி அதை வந்து 65 போட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளம்பிட்டேன். எங்கே போயிருந்தேன்னா நகை எடுக்க தான் போயிருந்தோம். தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. தம்பிக்கு கொஞ்சம் ஒரு 2 கிராம் கிட்ட டாலர் வந்து செயினுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பாப்பாவுக்கும் சைடு காது குத்தணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா. மூக்குத்தி வாங்கி வச்சு 3 வருஷம் ஆகுது, ஆனால் மூக்கு குத்திக்கல. எனக்கு சைடு காது குத்தியே ஆகணும்னு சொல்லியிருந்தா. அதனால நேற்று எல்லாரும் போயிட்டு பாப்பாவுக்கு சைடு காது குத்துறதுக்கு தோடும் தம்பிக்கு செயினுக்கு டாலரும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு வந்து நான் போய் சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஆனால் டைம் இல்லை. தம்பி பூங்கா கலைச்சிட்டு போறேன், அங்கே சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தான். சரி, தம்பி வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டா. சரி, இதுக்கு மேலே சரி வராது, நீ சாப்பாடை எடுத்துகிட்டே போயிடுமா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் போயிட்டு வந்தாச்சு. நேற்று வந்து பாப்பாவுக்கு காது குத்துறதுக்கு டைம் இல்லை, இன்னைக்கு அழைச்சிட்டு போய் குத்தியாச்சு. ஓகேவா?